அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுரேஷ் பழனிசாமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பதிவு சீட் ட்ரீட்மெண்ட், விதை நேர்த்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம். மக்காச்சோள விதையில் நம்ம எப்படி விதை நேர்த்தி பண்ணுவதுன்னு பிவேரியா பேசியானா, ட்ரைகோடெர்மா விரிடி, பாஸ்போபாக்டீரியா, அசோஸ்பைரில்லம் இந்த நுண்ணுயிரிகளை பயன்படுத்தி உயிர் உரங்கள் மற்றும் உயிரியல் பூச்சிக்கொல்லிகள் இது ரெண்டையும் பயன்படுத்தி சீட் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணலாம் மக்காச்சோளத்தில் அப்படிங்கிறதான் நான் இந்த வீடியோ பதிவில் காட்ட போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு அசோஸ்பைரில்லம், பாஸ்போபாக்டீரியா இவை ரெண்டும் உயிர் உரங்கள். ட்ரைகோடெர்மா விரிடிங்கிறது ஒரு ஃபங்கஸ், பூஞ்சானம், உயிரியல் பூஞ்சானம். பிவேரியா பேசினாங்கிறது உயிரியல் பூச்சிக்கொல்லி. இந்த மூன்றையும் வச்சு தான் உயிரியல் பூச்சிக்கொல்லி, உயிர் உரம், உயிரியல் பூஞ்சானம், இந்த மூன்றை வச்சு தான் நம்ம இப்போ இந்த சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இப்படி நீங்கள் நல்லா கலக்கிக்கணும். நீங்கள் ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணால், எதுக்காக நான் ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணால், நீங்கள் நார்மலாக நீங்கள் வாட்டரில் கலக்குனீங்கன்னா பேஸ்ட் மாதிரி ஆயிருங்க. அப்போ அப்ளை பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். இப்படி நீங்கள் பவுடரை ஃபார்மேட்டை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா ஈவனாக எல்லாத்துக்கும் பரவும். அப்போ உங்களுக்கு கோட்டிங் நல்லாவே கிடைக்கும். ஓகே, சீட் ட்ரீட்மெண்ட்டை எதுக்கு பண்ணுறோம்? பொதுவாக நீங்கள் ஒரு விதை விதைக்கிறப்ப கண்டிப்பாக சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் பண்ணணும். எதனால்னா, நீங்கள் வாடல், அதாவது நீங்கள் பயிர் வச்சோடனே காஞ்சிரும். அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த மண்ணில் இருக்க கெடுதல் செய்கிற நுண்ணுயிர்கள் வேரில் தாக்கி அழுக வச்சுருங்க. இப்போ நம்ம ட்ரைகோடெர்மா விரிடி யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த விரிடி அந்த ரூட் நாடுல்ஸ், இப்போ நீங்கள் விதையிலேயே இது பண்ணுறப்ப அந்த ரூட் நாடுல்ஸில் இந்த நுண்ணுயிரி தான் இருக்கும். இது செடிக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத
கெடுதல் செய்கிற நுண்ணுயிரிகளை பயிருக்கு வரவிடாது. அதுக்காக தான் இந்த நுண்ணுயிரை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக நீங்கள் இப்படி வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு 20லேருந்து 30 நிமிஷம் நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்கன்னா போதும். இது ரெடி ஆயிரும். ரொம்ப அதிகமாகவும் வாட்டர் ஸ்ப்ரே பண்ண வேண்டாங்க. மீடியமான இது இருந்தால் போதும். நீங்கள் ஒரு நிழல்ல வந்து ஒரு 1/2 மணி நேரம் இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தாவே போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இயற்கையாக கிடைக்கிற நுண்ணுயிர்களை பயன்படுத்தி சீட் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுரேஷ் பழனிசாமி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.